ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவன் நடந்தாலும் என்னாக மாட்டான், சோர்ந்து போக மாட்டான். ஓடினாலும் இளைப்படைந்து போக மாட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய பலன் என்ன தெரியுமா? நம்ம சோர்ந்து போகாத ஒரு பலன், இளைப்படையாத ஒரு பலன். தட் இஸ் வாட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இஸ். ஆமென். உங்களால செய்ய முடியாததை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்து முடிப்பார். உங்க பலத்தால சாதிக்க முடியாததை உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சாதித்து முடிக்கும். ஹல்லேலூயா. அதான் சகரியால வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்க பலனற்று சோர்ந்து போய் திக்கற்று கைவிடப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் மாம்சத்தினுடைய வெளிப்பாடு. எதனுடைய வெளிப்பாடு? மாம்சத்தினுடைய வெளிப்பாடு. இட்ஸ் a fleshly thing. ஆனால் ஆவியின் வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீ சோர்ந்து போக மாட்ட, இளைப்படைந்து போக மாட்ட. காரணம் என்னன்னா, உன்மேல் இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா சொல்லுங்க, என் மேல் இருக்கிற அபிஷேகம். ஏசாயா 61 1வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:1 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்ட. வாசிங்க அடுத்தது. பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அபிஷேகம் எவ்வளவு வேலையை செய்து பாருங்க. ஆமென். அது வரைக்கும் ஆறுதலை தேடிக்கொண்டிருப்போம், அது வரைக்கும் சமாதானத்தை தேடிக்கொண்டிருப்போம், அது வரைக்கும் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு தேடுவோம், அது வரைக்கும் நம்மளை யாராவது ஆசீர்வதிப்பாங்களான்னு தேடுவோம். ஆனால் அபிஷேகம் வந்த பிறகு நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னா, எப்படி மாறுவோம்? மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களா மாறுவோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவரை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு என்னவா இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை ஆசீர்வதிக்கிறது, அவன் மூலமாய் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ரட்சிக்கிறார், உங்கள் மூலமாய் மற்றவர்களையும் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் தங்குகிற பாத்திரமாய் தேவன் என்னை மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு காலை வேளையில, ஆண்டவரே நான் அபிஷேகம் உள்ள பாத்திரமா மாறணும், அநேகருக்கு நான் எப்படி மாறணும்? ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா என் மேல என்ன இருக்கு? யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனங்கள். அவரை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் நல்ல செய்திகளை சொல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கட்டுண்டவர்களை விடுவிக்க கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப அபிஷேகம் என்பது எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியல, அபிஷேகம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று நமக்கு தெரியாததுனால அந்த அபிஷேகத்தை நம்ம வேல்யூ பண்றது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். உங்களினார் கர்த்தர். ஹல்லேலூயா. வார்த்தை வந்தவுடனே எனக்குள்ள புது பலன் வந்தது. எழும்பு, ஆண்டவர் சொன்னார், எழும்பு சீயோனே எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் ஒப்பாரி வைக்கிறவனா இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. நீ எல்லாத்துக்கும் ஒப்பாரி வைக்கிற, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ற, எல்லாத்துக்கும் சோர்ந்து போறனா உனக்குள்ள வேற அபிஷேகம். இட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். அது என்ன அபிஷேகம் இல்லை? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. பாருங்க, மரியாள் அபிஷேகம் பெற்றவுடனே என்ன தெரியுமா செய்றாங்க? எழுந்து தீவிரமாய், எப்படி எழுந்து தீவிரமாய் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க தெரியுமா? மலை நாட்டுக்கு ஓடுறாங்க. எதற்காக ஓடுறாங்க தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு பெண்ணை ஆசீர்வதிக்கும்படியாய் ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. உனக்குள்ள அபிஷேகம் வந்தா நீ கலங்கி தவித்து புலம்புறவனா இருக்க மாட்ட, நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுவாய். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரல பிரதர்,
இந்த மாதம் பாஸ்டர் எங்களை மறந்துட்டார் பதர். பாஸ்டர் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லையா, நான் வந்தால் உனக்கு தான் செலவு, நீ 500 ரூபா காணிக்க கொடுக்கணும், இல்லைனா 100 ரூபா காணிக்க கொடுக்கணும், டீ போடணும், உன் நேரம் வேஸ்ட்டு. அதனால தான் சில வீட்டுக்கு நான் போகிறதில்ல, உங்களெல்லாம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ஆகணும், எழும்பி பிரகாசிக்கணும். நீங்கள் என்ன ஆகணும், எழும்பி பிரகாசிக்கணும். தீவிரமாய் ஓடுகிறவர்களாய் மாற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் தீவிரமாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. 40வது வசனம், சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஹல்லேலூயா. she started greeting. யாரை வாழ்த்துறாங்க, எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. யார் வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க, ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். அடுத்தது வாசிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொருத்தட்ட போய் பேசும்போது நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவங்களும் பரிசுத்த ஆவியினால நிரம்புவாங்க. ஹல்லேலூயா. they will also be filled with the holy spirit. அவர்களும் ஆவியினாலே நிரம்புவார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். நீ இருக்கிற இடத்துல மற்றவர்கள் ஆவியினால நிரம்பணும். நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தா மற்றவர்கள் ஆவியினால நிரம்பணும். நீ இருக்கிற இடத்தையும் பெற்ற ஒருவன் அந்த அபிஷேகத்தை தனக்குள் மாத்திரம் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்குது, பயனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதா அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவன் சபைக்கு எதற்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, சபை வரங்களினாலே வல்லமைகளினாலே நிரம்பி சந்தோஷத்தினாலே நிரம்புவதற்கு மாத்திரமல்ல, வருகிற மற்ற எல்லாருக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் மூலமாய் நான் தேசங்களை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம் தெரியுமா, தேசங்களை ஆசீர்வதிக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஜனங்களை கட்டுகிற ஒரு அபிஷேகம், ஜனங்களை உருவாக்குகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது என்ன அபிஷேகம்னா, அநேகரை கட்டவிழ்க்கிற அபிஷேகம், அநேகரை விடுவிக்கிற அபிஷேகம், உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. சபை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதை தான் இப்போ யாருடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம், மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மரியாள் தேவனால் வார்த்தையை பெற்ற பிறகு, தேவனால் அபிஷேகத்தை பெற்ற பிறகு மரியாள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா, அவங்க எழுந்து தீவிரமாய் மலை நாட்டிற்கு புறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஒருவனும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது. அபிஷேகம் பெற்ற ஒருவனும் ஒரு இடத்துல சோர்ந்து போய் அமர்ந்திருக்க மாட்டான். அவன் எழுந்து புறப்பட்டு தீவிரமாய் ஓடுகிற ஒரு மனுஷனாயிருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உண்மையா தேவனை நேசிக்கிறவர்களா இருந்தா, உங்களால தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லல, நீங்க மற்றவர்களை நேசிக்கல, மற்றவர்களுடைய கண்ணீரை நீங்க துடைக்கல, மற்றவர்களுடைய துயரத்தில் நீங்க ஆறுதல் படுத்தவில்லை என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு கேள்விக்குறியானது. ஹல்லேலூயா. ஆமென். எப்போதும் எனக்கு, நான், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், எனக்கு துணி இல்லை, எனக்கு சோறு இல்லை, எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனைன்னு இருக்கிறவங்க யாருன்னா அஞ்ஞானிகள். யாரு? அஞ்ஞானிகள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் யார் என்றால் அஞ்ஞானிகள், சுயநலவாதிகள். அவங்க யாரு? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்று சேர்க்கிறார்கள், தங்கள் சந்ததிக்கென்று சேர்க்கிறார்கள், தங்கள் குடும்பத்திற்கென்று சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஞானமுள்ளவர்கள் யாருன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். யாரு? ஞானமுள்ளவன். ஞானமுள்ளவன் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். அவனுக்கு தெரியும் ஒரு ஆத்மாவனுடைய விலை என்னன்னு தெரியும், ஒரு ஆத்மாவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும், ஒரு ஆத்மா நரகத்துக்கு போவதனுடைய விளைவு என்னன்னு அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் நமக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அநேக நேரத்தில் பன்றிகள் முன்னாடி என்ன போடாதீங்க, முத்துக்களை போடாதீர்கள். ஏன்னா அந்த பன்றிக்கு அந்த முத்தினுடைய மதிப்பு தெரியாது என்று சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பு எப்படி ஆகிவிடக்கூடாதுன்னா, பன்றி மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை போல மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம், விடுதலையாக்கப்பட்ட நாம், இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளா நாம் எப்படி இருக்கணும்னா, அந்த முத்துக்களை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் சொல்றார், பன்றி மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை போல இருக்கக்கூடாதா. ஏன்னா அந்த பன்றிக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை குறித்து கவலைப்படுறீங்க, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கவலைப்படுறீங்க. நீ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், உங்களை அழைத்த தேவன் அறிந்திருக்கிறார்.
ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் வாசிங்க, அப்புறமா டைம் இல்லை நமக்கு. வீட்டில் போய் வாசிங்க, கடைசி பக்கங்களை வாசித்து பாருங்க. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? எதை குறித்தும் கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் விலையேற பெற்றது. நாளைக்காக நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றால் உன்னுடைய ரட்சிப்பு, நீ முழுமையான ரட்சிப்புக்குள் வரவில்லை என்ற அர்த்தம். எத்தனை பேர் நாளைக்காக கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஒருவர் சொன்னார், குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு அந்த வயதுக்கு வந்த உடனே ஒரு சீர் செய்வார்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த சொன்னார், பிள்ளை பெருசாயிடுச்சு பிரதர், நீ இப்போ அடுத்தது கல்யாணத்துக்கு நான் என்ன ஆகணும், ரெடி ஆகணும், பாரமாக இருக்குது பிரதர் அப்படின்னாரு. எப்போ நான் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னேன். அது இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் பிரதர் அப்படின்னாரு. எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம் ஆகும் பிரதர். 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற பிரச்சனைக்கு இன்னைக்கே இந்த மனுஷன் என்னவா இருக்கிறான்? கவலைப்படுகிறான். நான் சொன்னேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயத்துக்கு இன்னைக்கு ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு குறித்து, இன்னைக்கு நாளைக்கு கர்த்தர் நடத்தினாரா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு கர்த்தர் காசு கொடுத்தாருன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக காசு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இன்னைக்கே வருத்தப்படுறனா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இதெல்லாம் ரட்சிப்பின் கேள்விக்குறி. இதெல்லாம் என்னது? ஆமென் பிரதர். அப்போ நாளை வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படக்கூடாதா பிரதர்? பைபிள் சொல்லுது, கவலைப்படுகிறவன் விசுவாசி அல்ல, அவன் அஞ்ஞானி. யாரு? அஞ்ஞானி. கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டி விட முடியும்? எவன் அவன் சரீரத்தில் ஒரு முழத்தை குறைத்து விட முடியும்? முடியாது. முடியாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நம்ம அவமதிக்கிறோம். தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம கனப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நீங்க கொண்டாடவில்லை என்றால் தேவன் உங்களை நம்பி எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்தவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இது உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உலக பொருளை உங்களை நம்பி ஒருவர் கொடுக்கும் பொழுது அதிலே நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களை நம்பி எப்படி பெரிய பொறுப்புகளை அவர் கொடுக்க முடியும்? முடியாது. இம்பாசிபிள். அதாவது ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் உண்மையுள்ளவனாயிரு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உணவை கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லு. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லு. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுக்காம இன்னைக்கு சர்ச்சில் வந்து கர்த்தரை ஆராதிக்க சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு என்ன செய்யாத? கவலைப்படாத. நாளை தினத்தில் என்ன நடக்கும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசம் தான் வாழ்க்கை. அது யார் மேல இருக்கிற விசுவாசம்? கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மரியாளுடைய காரியத்துக்கு வருவோம். மரியாள் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா. 39வது வசனம், 1:39, லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், பாருங்க, அபிஷேகம் பெற்ற உடனே, தேவ வல்லமை மரியாள் மேல் வந்த உடனே மரியாள் எப்படி மாறுறாங்க? தீவிரமாய் மாறுகிறார்கள். எப்படி மாறுறாங்க? ஆக்டிவா மாறுறான். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பானா? ஆக்டிவா இருப்பான். எப்படி இருப்பான்? ஆக்டிவா இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எரிமலை, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல எரிமலை இருக்கு, அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. எரிமலை என்ன ஆயிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்குன்னு. தூங்குற எரிமலைனால என்ன பிரயோஜனம்? வெடிக்கிற எரிமலை என்ன செய்யணும்? வெடித்து கிளம்பணும். அப்பதான் அது எரிமலைனே தெரியும். ஆமென். நான் சின்னதாக இருக்கும்போது இங்கே மேலே உசுல்மேடுன்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உசுல்மேடுன்னு வாங்க அந்த இடத்த. இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இங்கே எரிமலை இருக்குது, அதை ஊசி போட்டு கூல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. நான் கூட அதை நம்பினேன் சின்னத்தில். எரிமலைக்கு என்ன போடுற ஆட்கள்? நம்ம ஊசி போடுற ஆட்கள். அதுக்கு மருந்து போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அது வெடிக்காதபடி அது அமைதியாக வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துக்குலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, எப்போ வேணாலும் அது வெடிக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளே வந்து நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன்னா நான் அந்த எரிமலை மாதிரி தான். ஊசி போட்டிருக்கிறேன் எவனா எனக்கு, பிசாசு எனக்கு என்ன போட்டு வச்சிருக்கிறான்? ஊசி போட்டு வச்சிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன், அந்நிய பாஷை பேசுகிற ஒரு தேவ மனுஷன், ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு தேவ மனிதன், அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எழும்புவான். எப்படி இருப்பான்? எழும்புவான். நான் 3 மாதம் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், என் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணாதரா, எழும்புடா அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சும்மா வந்து 3 மாசமா புலம்பிட்டு இருக்கிற என்ன பண்ணாங்க? எழும்பி போய் என்ன செய்யறாங்க? சாட்சியா மாறுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல எலிசபெத்தை தொட்டவுடனே எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து என்ன கொண்டு வருது தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இஸ் கண்டேஜியஸ். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு தொற்றை போல, அது மற்றவர்கள் என்ன செய்யும்? தொற்றிக்கொள்ளும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா மற்றவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆவியினால் நிரம்பி இருந்தா நீ தொடுகிற, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா.
அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இருப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. இல்லைன்னா நான் எதில் சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன்? எமோஷ்னலாக கத்திட்டு இருக்கிறேன், எமோஷ்னலாக கூச்சல் போட்டுட்டு இருக்கிறேன், எமோஷ்னலாக உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீங்க டங்ஸ்ல பேசலாம், நல்ல ஆவியில நிரம்பி இருக்கலாம், ஆனா நீங்க ஆவியில முழுசா நிரம்பி இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்க மேல இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் ஜெபிக்கிற, அல்லது நீங்க போய் வாழ்த்துகிற, அல்லது நீங்க போய் பேசுகிற மற்றவர்கள் ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள், அவர்களும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது உண்டாகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சமாதானமும் சந்தோஷமும். என்ன உண்டாகிறது? சமாதானமும் சந்தோஷமும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை எடுத்து சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 14:17 ரோமர் 14:17 சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரமா எடுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கும். பாருங்க, என்னது? நீதி, சமாதானம், சந்தோஷம். எதனால உண்டாகிறது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. If you are filled with the Holy Spirit, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? நீதி இருக்கும். என்ன இருக்கும்? ரைச்சஸ்னஸ். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டா அங்க என்ன வேலை செய்யணும்? நீதி வேலை செய்யும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவீர்கள். ஹல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ளே செயல்படும், வசனத்தின் வல்லமை புறப்படும். அடுத்தது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷமா சமாதானமா இருக்கீங்க சொல்லுங்க. உண்மையா சந்தோஷமா இருக்கேன் பிரதர், சமாதானமா இருக்கேன் பிரதர். எங்க வீட்டில் கஞ்சி தான், எங்க வீடு குடிசை வீடு தான், மேட்ரு கிடையாது. நீங்க பெரிய மாளிகையில் இருக்கலாம், பைபிள் சொல்லுது சண்டைக்காரியோட பெரிய மாளிகையில் குடியிருக்கிறத பார்க்கலாம், ஓரமாக ஒரு வீட்டில் இருந்து நீ கஞ்சி குடிக்கலாம் யா அப்படின்னு பைபிள். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவி பெற்ற நிறைய பேர் சண்டைக்காரிகளா இருக்கும். ஹல்லேலூயா. யோபுனுடைய மனைவியை குறித்து கர்த்தர் பேசுகிறார் ஒரு இடத்துல. யோபு 1 அதிகாரத்தில் வாசிச்சு 2 அதிகாரத்தில் வாசிச்சுன்னா அப்புறமா எடுத்து வாசிங்க. யோபு அவர் சொல்ற பெரிய பிரச்சனை, யோபுனுடைய வாழ்க்கையில் என்ன வருது? பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் இழந்து போகிறான், பிள்ளைகளை இழக்கிறான், குடும்பத்தை அவனுடைய சொத்துக்களை எல்லாம் இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ யோபு தேவனுடைய சமூகத்தில் அவனுக்கு மிஞ்சினது இந்த எலும்பும் தோலும் தான், மாம்சமும் எலும்பும் தான். இப்போ பிசாசு போய் அதுக்கும் உத்தரவு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், சரி நீ டெஸ்ட் பண்ணு, அவனுடைய உத்தமத்தில் அவன் இருப்பான், என்னை ஆராதிப்பான், என்னை அவன் வெட்கப்படுத்த மாட்டான்னு சொல்கிறார் கர்த்தர். இப்போ போய் என்ன பண்ணுறாரு? பிசாசு போய் அவனுடைய சரீரத்தையும் தொடுகிறான். சரீரம் ஃபுல்லாக என்ன வருது? வியாதி வருகிறது. இப்போ மனைவி சொல்கிறா, இன்னுமா நீ கர்த்தரை நம்புற, இன்னுமா நீ ஊழியம் செய்கிற, இன்னுமா நீ ஊழியக்காரன், போயா ஆண்டவரை தூசித்து போய் செத்துப்போ அப்படிங்கிறா. பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? சரிம்மா நீ சொல்கிறபடியே நான் செய்கிறேன்னாரா? போடி பைத்தியக்காரினார். அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. யோபு என்ன சொல்கிறாரு? போடி பைத்தியக்காரி அப்படின்னார். ஹல்லேலூயா, ஆமென். எப்போ நீங்கள் தேவ திட்டத்தில், தேவனுடைய தீர்மானத்தில், தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது சோர்ந்து போய் பலவீனப்பட்டு தேவனை தூஷிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்னவாயிடுறீங்க? பைத்தியமாக மாறிடுறீங்க. யோபு கரெக்டாக சொல்கிறார், நீ பைத்தியக்காரி. நீ யார்? பைத்தியக்காரி. ஒரு பைத்தியக்காரன் தான் இப்படி பேசுவான் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டார்கள். உபத்திரமோ, வியாதியோ, பிரச்சனையோ, சோர்வோ, பலவீனமோ கர்த்தரை மாத்திரம் தான் என்ன செய்வாங்க? பின்பற்றி வருவார்கள். ஹல்லேலூயா. இப்போ இங்கே மரியாள் தேவனுடைய சமூகத்திலிருந்து எங்கே போகிறா அப்படின்னா சகரியாவுடைய வீடு எலிசபெத்துடைய வீட்டுக்கு போகிறா. எலிசபெத்தை வாழ்த்துறா. எலிசபெத்தை வாழ்த்தின உடனே நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். 2வது நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளுதான். ஹல்லேலூயா, ஆமென். வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செய்யுது? துள்ளுது. எதை கேட்டு துள்ளுது? மரியாள் வாழ்த்தின வாழ்த்துதலை கேட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தையும் துள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹையர் லைஃப். என்ன லைஃப்? ஹையர் லைஃப். ஆமென். எத்தனை பேர் இப்படி மாறணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் இருந்த இடத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம், சண்டை இருந்திருக்கலாம், வம்பு இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இன்னையிலேருந்து சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் மரியாளை போல மாறணும். எப்படி மாறணும்? மரியாளை போல. ஏன்? மரியாள் போன இடத்துல என்ன உண்டாச்சு தெரியுமா? சண்டை வரல, பிரச்சனை வரல, சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. வயிற்றில் இருக்கிற குழந்தை அவளுடைய சத்தத்தை கேட்டு துள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்க. ஆவியினால் நிரப்பப்பட்ட 2 பேர் சந்திக்கும் பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சந்தோஷப்படுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஏன் துள்ளுது குழந்தை? அங்க தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா.
தேவனுடைய அபிஷேகம். அபிஷேகம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமே இல்லை, பிரிவினைக்கு இடமே இல்லை, சத்ருவுக்கு இடமே இல்லை. அதாவது தான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாக்கோபுல இவர் யாக்கோபு எழுதுறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு கிரியேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தான் பிசாசு அதிகமாக தொடுவான். ரட்சிக்கப்பட்டவர்களை விட ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்களை பிசாசு அதிகமாக என்ன செய்வான்? தொடுவான். அவர்களுக்குள்ள தான் பல பிரச்சனைகளை கொண்டு வரணும்னு நினைப்பான், அவர்களை அவமானப்படுத்தணும், நிந்தைப்படுத்தணும்னு நினைப்பான். ஆனா பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுத்து விடாதீர்கள். காரணம், பிசாசு உங்களுடைய அபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முற்காலத்தில் ஒரு சாத்தான் சபையை சேர்ந்த மந்திர தந்திர சூனியங்களிலே பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அவர் அமெரிக்க தேசத்தில் தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். என்ன பண்ணார்? ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு நாள் சாட்சி சொல்லுகிறார். இவர்கள் சாலையில் போகும்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களை கரெக்டாக கண்காணிப்பாங்களா? என்ன செய்வாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை கரெக்டாக இந்த ஆவியை உடையவர்கள் கண்காணித்து கொண்டே போவார்களாம். கரெக்டாக இவங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயம் வெளிச்சமாக இருக்குமா? எப்படி இருக்குமா? அவர் சாட்சியாக சொன்னார். நீங்கள் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. என்ன சொல்றாரு? அவருடைய ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்குமா. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயம் வெளிச்சமாக இருக்காது, ஒரு கேண்டல் எரியிற மாதிரி, ஒரு கேண்டல் வெளிச்சம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா. இந்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவருடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்குமா. எப்படி எரிந்து கொண்டிருக்குமா? கொழுந்து விட்டு எரியுமா. அவருக்கு கரெக்டாக தெரியுமா, அந்த ஆவியில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், இந்த ரட்சிக்கப்பட்டவனை விட்டுருவானா, இவனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கேண்டில் வந்து எவ்வளோ வெளிச்சம் கொடுக்கும்? சும்மா அவர். ஆனால் எரியிற ஒரு நெருப்பு வெளிச்சம் மட்டும் கொடுக்காது, அது சுற்றி இருக்கிறத பட்சிக்கும். சுற்றி இருக்கிறதையும் கேண்டல் மாதிரி இருக்கும். இந்த ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் அபிஷேகப்பட்டவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? நெருப்பு மாதிரி இருக்குமா. இப்போ பிசாசு யாரை நோட் பண்ணுவானா? அவங்கள நோட் பண்ணுவானா. நோட் பண்ணி அவங்களுக்கு எதிராக என்ன அனுப்புவானா? வியாதிகளை அனுப்புவானா, அவங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை அனுப்புவான், அவங்களுக்கு எதிராக போராட்டங்களை அனுப்புவான். ஏன் தெரியுமா? இந்த ஆவியை அவிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? நல்ல அபிஷேகத்தில் வரணும்னு விரும்புவீங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே ஓடி போயிடுவீங்க. அடுத்த வாரம் சர்ச்சு கூட வர மாட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை விசிட் பண்ணி உங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு எலும்பு முறிவு டாக்டர்லாம் வந்து சிகிச்சையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வாப்பா சர்ச்சுக்கு, வாமா சர்ச்சுக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? கட்டு போட்டு திரும்ப கொண்டு காயமாயிடுறீங்க. புரியுதா? சோர்வு. பிசாசு நம்மளை என்ன செய்ய வைக்கிறான்? சோர்வடைய வைக்கிறான். காசு இருக்காது. காசு இல்லைன்னு இவருக்கு அபிஷேகத்து மேலே இவருக்கு என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துடும். நான் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு, என் கையில் என்ன இல்லை? காசு இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறானே, அவன் அப்படி போகிறான், இவன் இப்படி போகிறான், அவன் அப்படி புடவை கட்டுறான், இவன் இப்படி மூக்குத்தி போடுறான், நான் மூக்குலையும் ஒன்றும் இல்லை, காதுலையும் ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்கிறேனே அப்படின்னுவான். சோர்ந்து போயிடுவான். வியாதி வந்தோடனே என்ன ஆயிடுவான்? சோர்ந்து போயிடுவான். போன 4 வாரம் பிசாசுக்கு தெரியும் யாருக்கிட்ட அபிஷேகம் இருக்குது, யாரை வீழ்த்தலாம், யாரை உடைக்கலாம், அவனுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களை கண்டுக்கவே மாட்டான். பாருங்க, நீங்கள் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவனுக்கு விருப்பமே இருக்காது. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது என்னது இது வந்து பாவமான ஒரு பிராணி, அப்ராணி. இது விட்டுருவோம். இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. அது சர்ச்சுக்கு போகுது, வீட்டுக்கு வருது, நல்லா சாப்பிடுது, நல்லா தூங்குது, அதை விட்டுருவோம். அதையே என்ன பண்ணிக்குது? கெடுத்துக்குது. அதையே நாசமாக பண்ணிக்குது. அதை நம்ம கெடுக்கவே வேணாம். ஆனால் இதுவர் சர்ச்சுக்கு போகுது, ஆவியில் நிரம்புது, அபிஷேகத்தில் நிரம்புது, மற்றவங்களை சுகமாக்கணும்னு நினைக்குது, பிசாசை துரத்தணும்னு நினைக்குது, ரத்தவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு நினைக்குது. இதை விடவே கூடாது. இதை என்ன செய்யக்கூடாது? அடுத்த வாரமே அடி விழுகும், டமா டுமீர்னு விழுகும். உடனே சோர்ந்து போய் என்ன செஞ்சுருவான்? அடுத்துறான். சாயங்காலம் சர்வீஸ்க்கு வரமாட்டான், காலையில் சர்வீஸ்க்கு வரமாட்டான், உபவாசத்தை நிறுத்திடுவான், பைபிள் படிக்கிறத நிறுத்திடுவான், சோர்ந்து போயிடுவான். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நாங்கள் எங்களுடைய டார்கெட்டே யார் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவங்க தான் எங்களுடைய டார்கெட். ரட்சிக்கப்பட்டவங்களால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க. ஆனால் இந்த அபிஷேகம் பெற்றவன் பார்த்தீங்க, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். யாருக்காவது போய் பேயை துரத்துறணுமா, பிசாசை துரத்துறணுமா, சபைக்கு வா, வியாதி சுகமாகணுமா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? மரியாள் தேவ அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒரு இடத்துல என்ன செய்யல, உட்காரல, உடனே எழும்புறாங்க. என்ன செய்றாங்க? எழும்புறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பணும்னு நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். ஆமென். ஆனால் அதை பார்த்து சோர்ந்து போயிட்டினா காலத்துக்கு நீ எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த சோர்வு ஒன்று அப்படியே உட்கார வச்சிரு. நீ நினைப்ப. அன்றைக்கி ஒரு சகோதரியை சந்தித்தோம், ஒரு வீட்டு கூட்டத்தில் சந்திக்கும் போது சகோதரி சொன்னாங்க, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க. நான் நல்லா ஜெபிக்கணும், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், படித்து ஆரம்பித்த உடனே பிரதர் எல்லா இடத்துலேருந்து எனக்கு பிரச்சனை பிரதர், அதனால் இப்போ பைபிளே நான் படிக்கிறது இல்லை பிரதர், மூடி தலகாணி கடியில் வச்சு படிக்கிறேன் பிரதர். பிசாசுக்கு தெரியும் யார் பைபிள் படிக்கிறா, யார் ஜெபம் பண்ணுறா. பிசாசு நல்லா தெரியும்.
இவனை விட்டா என்ன செய்வான்? ரட்சிக்கப்பட்டுருவான். இவனை என்ன செய்யக்கூடாது? விட்டவே கூடாது. அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு அவ்வளோ போராட்டம், பிரச்சனை. ஒரு மனுஷன் வேற என்ன செஞ்சாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க என்ன கொலை கூட பண்ணலாம், யாரும் உங்களை ஒன்று தப்பே சொல்ல மாட்டாங்க. பரவாயில்லைங்க, அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான். வேற ஏதாவது பண்ணுவீங்க, அது கூட என்ன சொல்லுவான்? அது அவன் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டாருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பற்றக்கூடாது. நீங்க உடனே என்ன வரும்? ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பம் எதிர்க்கும், பிள்ளைகள் எதிர்ப்பாங்க. அப்போ கூடவே இருந்தவன் நினைச்சுமா. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதுல சத்தியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போகும் பொழுது, பலவீனப்படும் பொழுது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? தேற்றரவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ மரியாள் பாருங்க எப்படி மரியாள் 42வது வசனம், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும். இது யார் தெரியுமா சொல்றா? எலிசபெத் சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? மரியாளை பார்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? எப்படிங்க நீங்களாம் எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம் நம்ம? அபிஷேகம் வந்த உடனே அவன் டோன் என்ன செய்யுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் வந்த உடனே எலிசபெத்துடைய டோன் மாறுது. என்ன மாறுது? டோன் மாறுது, ஜெபம் மாறுது. எப்படி ஜெபிக்கிறா இப்போ? உரத்த சத்தமாய். எப்படி நான் சொல்றேன்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தீங்கன்னா உங்க சத்தம் எப்படி சத்தம் மாறிடும்? உரத்த சத்தமா மாறிடும். எப்படி மாறிடும்? பிரதர் எப்படி பிரதர்? நாங்கெல்லாம் ரொம்ப டீசென்ட் பிரதர். நாங்கெல்லாம் வீட்டில் மட்டும்தான் பிரதர் கத்திக்குவோம், வெளியிலலாம் வந்தால் ரொம்ப நல்லவங்களா இருப்போம் பிரதர். வீட்டில் பிரதர் அது வேற ஆவி. அப்போ அது என்ன ஆவி? இப்படி வேற ஆவி. எலிசபெத் என்ன தெரியுமா பண்றாங்க? உரத்த சத்தமாய். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணாரு? உரத்த சத்தமா பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெங்களூர்ல போய் நான் பிரசங்கம் பண்ணி சில பாட்டு கத்தி போனாங்க. பாட்டில் என்ன வந்துடும்? சில நேரத்தில் கத்தி உரத்த சத்தம் உள்ள இருந்து வந்துடும். ஆமென். அதனால இவங்க உற்சாகம், இவங்க கீபோர்ட் நினைச்சிடுவான், ரொம்ப ஒரு சத்தமா போடுவான். ஹல்லேலூயா. அப்புறம் கீழே வாசிப்போம். வாசித்து என்ன செய்றாங்க? ஸ்திரீகளுக்குள்ளே நீ இப்போ யார் ப்ராஃபஸி பண்றா? எலிசபெத் என்ன செய்றாங்க? மரியாள் வந்து இங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இப்போ எலிசபெத் மரியாளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. யார் விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா மாறணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையா விரும்புறீங்களா? உண்மையா விரும்புறீங்களா? எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? நானும் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சவுலே தீர்க்கதரிசியா இருக்கும்போது நீங்க இருக்கக்கூடாதா? ஆமென். சவுலே யாரு? தீர்க்கதரிசியா இருந்தார். சாமுவேலை சந்திச்சிட்டு போற வழியில அவர் தீர்க்கதரிசிகள் புத்திரருடைய கூட்டத்துல போய் இவரும் தீர்க்கதரிசி செய்றாரு சொல்றார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன மாறணும்? சொல்லுங்க. நானும் தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்களா மாற வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்நிய பாஷையில பேசினாங்க, தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். நிறைய பேர் எதிர்ப்புகள் வரும்போது நம்ம என்ன கூடாது? சோர்ந்து போக கூடாது. வாசிப்போம். இப்போ யார் தீர்க்கதரிசனம் சொல்றா? எலிசபெத். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் கேட்கிறவங்கள அல்ல, தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்களா மாறும். நீங்க போய் உரைக்கணும், அடுத்த வாரம் 10 பேர் இங்க வரணும். நீங்க போய் உரைக்கணும், அடுத்த வாரம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டீங்க வரணும். ஹல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க என்ன செய்யணும்? பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லணும். நீங்களே பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? டவருக்கு ஃபோன் பண்றவங்களா இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுறவங்களா இருக்க கூடாது. அதெல்லாம் யாருக்குன்னா தெரியாதவங்களுக்கு வரலாம், தப்பு இல்லை, அவங்க போகலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்கங்க ஓடக்கூடாது. நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன உரைக்கிறவங்களா மாறணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-30வது வசனம் நினைக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, சீக்கிரமா எடுத்து வாசிப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன உரைப்பாங்க? தீர்க்க தரிசனம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கா, உரைப்பாங்கன்னு சொல்லியிருக்கா? சொல்லுங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஐயோ, அங்க ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்பதான் முடியும் இதுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உரைக்கிறவங்கள என்ன செய்யணும்? மாறணும். மரியாள் அபிஷேகம் பெற்ற பிறகு she started prophesying. என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எலிசபெத் இப்ப அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு இப்ப மகத்திற்கு அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன சொல்றாங்க? prophecy வருது பாருங்க. flow. என்ன வருது? flow of prophetical anointing. அபிஷேகம் உள்ள இருந்து என்ன செய்யுது? வேலை செய்து. ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்றாரு? வேலை செய்றாரு. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வேலை செய்றாரு இன்னைக்கு? ஆவியானவர் வேலை செய்ய இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இடைப்படுவதற்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? குமாரத்திகளும் குமாரர்களும். வாசிங்க பிரதர். பாருங்க, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும்
என்ன உரைப்பாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்புறம் நம்ம மூப்பர் என்ன சொன்னாங்கன்ற பெருசு. விசுவாசிங்க, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. உனக்கு எதிராக குறி சொல்லுதல் வேலை செய்யாது, உனக்கு எதிராக மந்திரவாதம் வேலை செய்யாது, உனக்கு எதிராக எந்த மந்திரவாதி தூது அனுப்பினாலும் என்ன அனுப்பினாலும் வேலை செய்யாது. உன் கண்களால் மாத்திரம் அதை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்லு. கண்ணில் பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வேலை செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள்ளே யார் எரிந்து கொண்டிருக்கிறா? எரிந்து இதே நீ வெறும் கேண்டல் மட்டும் வச்சுன்னா அந்த கேண்டல் லைட் பத்தாது. உனக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஃபயர் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. இந்த பெலன் வந்த பிறகு மரியாள் தீர்க்கதரிசியா மாறுறாங்க. என்னவா மாறுறாங்க? she became a prophet. இப்போ எலிசபெத் ஆவியினால நிரப்பப்படுறாங்க. அவங்க யாரா மாறுறாங்க? தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எல்லாம் யாரா மாறணும்? தீர்க்கதரிசிகளாய் மாறணும். ஹல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருந்தது. எலியாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட்டங்கள், எலிசாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட்டம், சாமுவேலுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட்டம், நாத்தான்வேலுக்கு பின்னாடி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவங்கெல்லாம் தலையா இருந்தாங்க, அவங்க எல்லாம் பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. காத் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஆமென். we need to become, இந்த உலகத்துக்கு நீங்க பதிலா மாறணும். இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா மாறணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இந்த ஜீவனுள்ள நதிகள் புறப்படும். என்ன புறப்படும்? உங்களுக்குள்ள இருந்து என்ன நதிகள்? ஜீவனுள்ள நதிகள். நீங்க நினைக்கலாம், பிரதர் இவ்வளோ பேசுறீங்க, இன்னைக்கு என் பிரச்சனை, நான் அடுத்த வேலை எனக்கு சோத்துக்கு வழியில். பிரதர், பிரச்சனையே கிடையாது. சோறு முக்கியமே கிடையாது. சோறு எப்போ வேணாலும் வரும். ஆண்டவர் எலியாவை எதை கொண்டு போதிச்சார்? காக்காவை கொண்டு போஷிக்க ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஏழை விதவையை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷிக்க முடியுமானா ஒன்றை கர்த்தர் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? God can do it. ஆண்டவரால் முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்போதுமே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இதுக்காக எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சபை கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அதாவது தான் கவலைப்பா சோர்வு. என்னது? சோர்வு. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்களுடைய பலன் குன்றினதுன்னு சொல்லுது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது. ஆபத்துல தான் தைரியமா நிக்கணும். பிரச்சனை வரும்போது தான் அதிகமா முட்டி போடணும். பிரச்சனை வரும்போது தான் அதிகமா துதிக்கணும். சரீரத்தில் வியாதி இருக்கும்போது தான் யோபுவை பார்த்து யோபு மாதிரி சொல்ல, அட போடி பைத்தியக்காரி, நான் போய் ஜெபிக்க போறேன்னு போகணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் நிற்க கூடாது. என் மனைவி என்னை திட்டா பிரதர், என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சிட்டார் பிரதர். இயேசு சொன்னார், மறுக்கண்ணத்தை காட்டு அப்படின்னார். அடிக்கிறியா? இந்த இன்னொரு கண்ண. ஹல்லேலூயா. தைரியமா காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை என்ன, மீன் இன்னொரு அடிதான் உங்களுக்கும். ஹல்லேலூயா. உடனே சோர்ந்து போய் அடுத்த வாரம் எங்கே வரமாட்டான். நம்மளுக்கு எங்கே பிரச்சனை வந்தாலும் எதில் கை வைப்பான்? சட் வரமாட்டேன் பிரதர், வரவே மாட்டேன் பிரதர். நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு போயிரு, அந்த மாதிரி ஆள் இங்கே தேவையே இல்லை, தயவு செஞ்சு தொலைஞ்சு போ. ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஆள் வச்சு நான் நம்ம என்ன பண்ணுறது? கழுதையை மேய்க்கிறது கூட லாய்க்கில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுடைய பலன் குன்றினது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆமென். கீழே வாசிப்பான் 59 அதில் 1ஆம் அதிகாரம் 40 வாசிங்க. அது 42 3 வாசிங்க. காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஹல்லேலூயா. ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு ஒரு அனாயிண்டட் பர்சன் டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு என்ன கொண்டு வருகிறதுனா, இட் பிரிங்ஸ் ரிஜாய்சிங். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கொண்டு வருது? சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, களிக்கூறுதலை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு அஸ். ஆமென். கீழே வாசிங்க 45. அப்புறம் பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ மரியாள் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட ஆரம்பிக்கிறாங்க? பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பாடுறாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாடுறாங்க. கர்த்தருடைய மகிமையை என்ன செய்றாங்க? கொண்டாடு. செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். என்ன நடக்குது? செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. விசுவாசியினுடைய வாழ்க்கையில் எப்போதும் என்ன இருக்கணும் தெரியுமா? செலிப்ரேஷன் இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் செலிப்ரேஷன் வரக்கூடாது, ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் செலிப்ரேஷன் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செலிப்ரேட் பண்ணுங்க. யாரை செலிப்ரேட் பண்ணுங்க? ஆண்டவரை செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க சால்வேஷனை செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க செலிப்ரேட் பண்ணாத ஒன்றை நீங்க அடையவே முடியாது. நீங்க கொண்டாடாத ஒன்று உங்களிடத்தில் நிலைத்து இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க கொண்டாடணும். எதை கொண்டாடணும்? காலையில் எந்திரிச்ச உடனே செலிப்ரேட் பண்ணுங்க. என்ன செலிப்ரேட் பண்ணுங்க? உங்க சால்வேஷனை செலிப்ரேட் பண்ணுங்க. ரட்சிப்பை கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுறீங்க? ஏன் 2 கை தான் வந்துச்சு, மீதியெல்லாம் காணும். மீதியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்து கழட்டி வச்சுறீங்களா கையை? அப்பப்போ எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணுறீங்க கையை? செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? பண்டிகை, கொண்டாடுவது.
ஒரு புது துணி போட்ட மாதிரி சந்தோஷம். நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு புது துணி போட்டால் தான் சந்தோஷம் வரும். நான் சொல்கிறேன், புது துணியோ நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியோ சந்தோஷம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷம். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். இதை நீ எவ்ரிடே என்ன பண்ணும், செலிப்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். டேவிட் ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட், அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அவர் கொண்டாடுறாரு யார, கர்த்தரை கொண்டாடுறார். அதனால தான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன், ஒரே ரீசன் தான், அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், கொண்டாடினான். நீங்க எப்ப கர்த்தரை கடைசியா கொண்டாடினீங்க? நேற்று கர்த்தரை கொண்டாடினீங்களா? ரட்சிப்புக்காக நன்றி சொன்னீங்களா? ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னீங்களா? இல்லை ஆண்டவரே அழுது புலம்பினீங்களா? பெர்க்மன் ஸ்பாட் பாடியிருக்கார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். பாடுங்க வாயை திறந்து. இப்பதான் சொன்ன உரத்த சத்தமானு, அப்பவும் சத்தம் வர்றதில்ல. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். என்ன சாப்பிட்ட மாதிரி? பெர்க்மன்ஸ் தான் அது பொருந்தது, உங்களுக்கெல்லாம் அது பொருந்தல. நல்லா பாடுங்க. எப்படி பாடுங்க? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும். என்ன சாப்பிட்ட மாதிரி திருப்தி? என்ன சாப்பிட்ட? அறுசுவை உணவு, உப்பு புளி காரம் ஓர்ப்பு தோர்ப்பு கசப்பு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி எப்படி இருக்கா? திருப்தியா இருக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென். You need to be satisfied with your salvation. ஹல்லேலூயா. உங்க ரட்சிப்பு தாங்க உங்களுக்கு எல்லாம். முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங்கை செலிப்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் எசேக்கியா பிரான்சிஸ் உடைய ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன், 2000 நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க என்ன பண்ணும், செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க அப்படின்றார். என்ன செய்யுங்க? கொண்டாடுங்க. எவ்ரி டே இஸ் a day of celebration. ஆமென். பைபிளில் வாசிக்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்கூறுதல்னா என்ன தெரியுமா? ரிஜாய்சிங், செலிப்ரேட்டிங், ஜம்பிங், டான்சிங். டைம் பார்த்துங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? துதி, ஆராதனை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி, மற்றவர்களை குறித்த ஒரு உயர்வான எண்ணம். ஹல்லேலூயா, ஆமென். மரியாள் மேலே இப்போ ஒரு பெரிய என்ன இருக்குதுன்னா அபிஷேகம் இருக்கு. மரியாள் மேலே இப்போ என்ன இருக்கு? பெரிய அபிஷேகம். இதை போய் அவங்க வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் போய் இதை மற்றவங்களுக்கு இது பண்ண வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் மரியாளுடைய குட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அபிஷேகம் வந்த உடனே இதை யாரையாவது போய் நான் ஆசீர்வதிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க பாருங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேரக்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம்ம, அபிஷேகம் பெற்ற நம்ம ஒவ்வொருவருக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? நான் யாரையாவது என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கீங்க? ஆமென். நல்ல வார்த்தையை 2 வார்த்தை சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லுங்க? நீ ஆசீர்வாதமா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாயில தானே சொல்றீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம், நான்லாம் சொன்னா நடக்குமா? பார்த்தீங்களா? இப்போ உங்க மேலேயே உங்களுக்கு என்னது சந்தேகம், உங்க மேலேயே உங்களுக்கு என்னது? இதனால தான் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யல. ஹல்லேலூயா. அபிஷேகம் எப்போ தெரியுமா வேலை செய்யும்? நீங்கள் அதை பயன்படுத்த தான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. இது எப்படின்னா கிணறு மாதிரி, இறைக்க சுரந்து கொண்டே இருக்கும். அது உள்ளே இருக்கிறத அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களால் என்ன இல்லை? பயன் இல்லை. ஹல்லேலூயா. உங்களால் என்ன இல்லை? பயன் இல்லை. யாரையாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேரையாவது ஆசீர்வதிங்க. காசு இருந்தால் காசு கொடுத்து ஆசீர்வதிங்க, இல்லையா சும்மா ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி பாருங்க, நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போங்களா இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வும் மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலையும் மாறிடும், எல்லா துக்கமும் மாறிடும். தனிமைன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க மேலே ஏறி போய் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஆசீர்வதி, பிளஸ்ஸிங். நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. மரியாள் ஆசீர்வதித்த உடனே மரியாளுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பதிலுக்கு என்ன வருது? என்ன வந்துச்சு பதிலுக்கு? வாட் கேம் பேக்? என்ன வந்துச்சு திரும்பி? என்ன திரும்ப வந்தது? என்ன வந்தது?
எதனால வந்தது? இவங்க ஆசீர்வதிக்கிறதுனால இவங்களுக்குள்ள என்ன வருது? ஆசீர்வதிக்கிற. அதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ ஆசீர்வதிக்கிறவள நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. How can a man bless another man? It is because God's anointing. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? நீ ஆசீர்வதிக்க 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 உன் ஆசீர்வாதம் டபுள் ஆகிட்டே போகும். உன் பிளஸ்ஸிங் என்ன ஆகிட்டே போகுது? எப்போதுமே 1 2 ஆக்கணும்னா நீங்கள் 1 கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த 1 நீங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது டபுள் ஆகவே ஆகாது. ஒன்லி when you invest, உங்கள் பிளஸ்ஸிங் என்ன செய்யுங்க? கொடுங்க மற்றவங்களுக்கு. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சர்ச். இன்னைக்கு இங்கே சர்ச்சில் இருந்து ஆரம்பிங்க. நீங்கள் எழுந்து போகும்பொழுது மற்றவங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த 3 வார்த்தை எல்லாருமே எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. 3 வார்த்தை எல்லார்ட்டையுமே சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் எல்லார்ட்டையுமே சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி எல்லாரையுமே சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் போய் சொல்லிக்காது. உங்களை பார்த்து சிரிக்கிறவங்கள்ட்ட மட்டும், உங்களை பார்த்து முறைக்கிறவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்கள். உங்களை பார்த்து முறைக்கிறவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர் சிஸ்டர், அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் என்ன தெரியுமா? பெருக போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பயன்படுத்தாத எதுவுமே ஆசீர்வாதம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பயன்படுத்தாத எதுவுமே ஆசீர்வாதம் அல்ல. எழுந்து நிற்போம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus.